இன்னைக்கு நம்ம அறிவான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதைய பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ஊருக்கு வராரு. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்னு நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் வருது. போய் பார்த்தா எந்த க்ளூவும் இவங்களுக்கு கிடைக்கல. அது ஆக்சிடென்ட் தானான்னு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு கார் க்ளூ மட்டும் கிடைக்குது. அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு கொலை நடக்குது. அங்கேயும் பாத்தீங்கன்னா அதே கார் க்ளூவா கிடைக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி அந்த காருக்கும் நடந்த சம்பவங்களுக்கும் என்ன இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒற்றுமை என்ன, இவங்க அதை வச்சு அந்த கொலையாளிய கண்டுபிடிச்சாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ சொல்லலாம். ஒரு போலீஸ்காரரா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருக்காரு. அதுவும் குறிப்பா ஆக்ஷன் போர்ஷன், இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் சூப்பராவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோயின் ஒரு யூடியூபரா வராங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயின் நடுவுல இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிற சஸ்பென்ஸ் ஃபேக்டர் தான். அதே மாதிரி திரைக்கதையும் சொல்லலாம். ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளேல எழுதியிருக்காங்க படத்தை. சில இடத்துல பாத்தீங்கன்னா படத்துல டயலாக் மட்டுமே நிறைய போயிட்டு இருந்தாலும் அது ஒரு சில இடத்துல சலிப்பு தரத்தான் செய்யுது. மத்தபடி டெக்னிக்கலியும் படம் சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இடத்துல அதை இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா எழுதி எடுத்திருந்தா நல்லாவே வந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்தின் மூலமா இவங்க சொல்ல வந்த மெசேஜ இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லியிருந்தா நல்லாவே வந்திருக்கும். மத்தபடி கண்டிப்பா த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படம் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.